நம்முடைய இன்றைய இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை படைச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக வியாபாரம், விளையாட்டு, இப்படி எங்கே போனாலும் அவங்க சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஒரு சில இளைஞர்கள் இப்படியும் இருக்கிறாங்க. இதோ அவர்களின் மறுபக்கம். என் தம்பிக்கு இப்போ தான் 14 வயசு, கையில் பச்சை குத்திருப்பான். இப்போ ஒரு கேங்கில் நம்ம பூந்துட்டோமா, மறு கேங்கை நம்ம பார்க்க வந்து எரிச்சலாக இருக்கும். என் தம்பியும் சரி யாரும் சரி ஒன்றும் என் கேங்கை பார்த்தா எரிச்சலாக இருக்கும். எனக்கு வந்து முன்ன வந்து ஒரு ரத்தத்தை பார்த்தாலே ஷாக் ஆகிடுவேன், ஒரு சின்ன ரத்தத்தை பார்த்தாலே ஷாக் ஆகிடுவேன். ஆனால் எப்போ நான் வந்து இந்த கேங்கில் ஒன்று மத்தி பண்ணோம், ரத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். மைஸ்கில் ஆரம்பித்து இப்போ 5வது வருடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த நிலைக்கு தான் நாங்கள் இருப்போம். அதாவது பொருளாதார ரீதியில் மற்றும் இமோஷனலி இந்த மாணவர்கள் உருமாற்றத்தில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அதே சமயத்தில் அண்மையில் நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் என்னோடய நண்பரை பார்க்கறதுக்கு. அப்போ வந்து ஒரு மாணவர் வந்து, சார் எனக்கு தெரியுதா சார், நான் தான் சுகேன் அப்படின்னு சொன்னோம். அந்த மாணவர் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு எங்ககிட்ட வந்தான். வந்தப்போ நீங்கள் பார்த்துக்க ஒரு அவங்க அப்பா வந்து ட்ரக் அடிக்ட், அம்மா வந்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையிலேருந்து வந்த மாணவன். ஒரு காசு கூட, ஒரு ரிங்கிட் கூட கொடுக்க முடியாத நிலையில் வந்து ஒரு இன்னொரு தான் உதவி செஞ்சு அவன் மாணவன் எங்ககிட்ட சேர்த்தாரு. ஆனால் இப்போ வந்து அவன் சொல்கிறப்ப, இப்போ எங்கே என்ன வேலை செய்யணும், நான் டெக்னீஷியனாக வேலை செய்கிறேன், 1900 சார் என்னோடய சம்பளம் அப்படின்றான். 17 வயசில் 1900 சம்பாதிக்கிறான்னா அது மைஸ்கில்லால் தான் முடிஞ்சுது. அந்த சமயத்தில் தான் உள்ள அப்போ என்னோடய மனநிலை மாறுனுச்சு. கண்டிப்பாக இந்த நிறுவனம் நமக்கு தேவை, சமுதாயத்துக்கு தேவை அப்படின்னு. சமூகத்தின் குற்றங்களை கடிந்து கொள்ளும் நாம், குற்றம் ஏற்பட காரணியாக உள்ள நம்மை நாமே ஒரு நிமிடம் உள்நோக்கி பார்ப்போம். கடவுளிடம் காட்டும் அன்பையும் அக்கறையையும் சக மனிதனிடம் காட்ட என்றாவது முனைந்துள்ளோமா? புற்றுக்கு பாலூற்றும் நம் கரங்கள் கல்வி தாகத்தில் இருக்கும் நம் பிள்ளைகளுக்கு தண்ணீர் ஊற்றினாலே போதும். சமுதாயத்திடம் நாம் பெற்ற கடனை திரும்பச் செலுத்த உங்களுக்கு இது இறுதி வாய்ப்பாக இருக்கலாம். சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியவர்களை சிந்தனை மாற்றம் மற்றும் தொழில் திறன் பயிற்சிகள் மூலம் குறைந்தபட்சம் தொழிற்சாலைக்கு அனுப்ப முயற்சி செய்வோம். இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தியை மற்றவங்களுக்கு பரப்புங்க. இந்த இளைஞர்களுக்கு மறுவாய்ப்பு கொடுங்க. #MySecondChance. நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஹாட்லைன் மை ஸ்கில்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடை வழங்க காத்திருக்காங்க. அதனால் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள்.